வணக்கம். நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு வரலாறு காணாத அளவுக்கு சரிஞ்சிருக்கு. ஆமாங்க, ஒரு அமெரிக்க டாலருக்கு 90 ரூபா. சோ இந்த பெரிய மாற்றத்தால யாருக்கெல்லாம் கொண்டாட்டம், யாருக்கு திண்டாட்டம்? வாங்க இத பத்தி கொஞ்சம் விரிவாகவே அலசி பார்க்கலாம். 90 ரூபாய். வரலாற்றிலேயே முதல் முறையா ஒரு அமெரிக்க டாலரோட மதிப்பு 90 ரூபாயை தாண்டி இருக்கு. இது சும்மா நியூஸ் பேப்பர்ல பார்க்குற ஒரு நம்பர் மட்டும் இல்லைங்க. இது நம்ம பொருளாதாரம் முழுக்க ஒரு பெரிய அலையையே உருவாக்க போகுது. அதோட உண்மையான அர்த்தம் என்ன, அதை தான் நாம இப்ப தெரிஞ்சுக்க போறோம். சரி, வாங்க இந்த விஷயத்த கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த ரூபாய் பலவீனமா இருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் மாற்றத்தால யார் ஜெயிக்க போறா, யார் தோக்க போறா? இது நம்ம ஒட்டுமொத்த எக்கானமியும் எப்படி புரட்டி போட போகுதுன்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். இதோட பேசிக் கான்செப்ட் ரொம்ப சிம்பிள். இப்ப பாருங்க, ரூபாயோட வேல்யூ குறையுதுன்னா வெளிநாட்டிலிருந்து ஒரு பொருளை வாங்க, அதாவது இம்போர்ட் பண்ண நாம முன்னாடி கொடுத்ததை விட ஜாஸ்தியா ரூபாயை அள்ளி கொடுக்கணும். ஆனா அதே சமயம் நம்ம நாட்டிலிருந்து ஒரு பொருளை வெளிநாட்டுக்கு விற்கும்போது, அதாவது எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நமக்கு டாலர்ல வர்ற வருமானம் ரூபாயா மாத்தும் போது அதிகமாகும். சிம்பிளா சொன்னா நமக்கு லாபம் ஜாஸ்தி. இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கிற சிம்பிள் லாஜிக். சரி, அப்போ இதனால யாருக்கெல்லாம் நல்லது நடக்குதுன்னு முதல்ல பார்த்துடலாம். அதாவது வெற்றியாளர்கள், டாலர்ல சம்பாதிக்கிற இண்டஸ்ட்ரீஸ். ரூபாய் பலவீனமா இருக்கிறது இவங்களுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் மாதிரி. ஏன்னா அவங்க சம்பாதிக்கிறது டாலர்ல, ஆனா இங்க அவங்க பண்ற செலவெல்லாம் ரூபாயில. சோ அவங்களுக்கு இது செம கொண்டாட்டம் தான். இதுல முதல் இடத்துல இருக்கிறது நம்ம ஐடி துறையும் மருந்து துறையும் தான். டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் மாதிரி கம்பெனிங்க அவங்களோட சேவைகளுக்கு டாலர்ல தான் பில் போடுறாங்க. இப்போ டாலருக்கு நிகரான ரூபாயோட மதிப்புல வர ஒவ்வொரு 1 ரூபாய் சரிவும் அவங்களோட லாபத்தை 1லிருந்து 2% வரைக்கும் அதிகரிக்குது. அதே கதை தான் சன் ஃபார்மா, சிப்லா மாதிரி மருந்து கம்பெனிகளுக்கும். அவங்க வருமானத்துல பாதிக்கு மேல அமெரிக்கா, ஐரோப்பால இருந்து தான் வருது. ஆனா இந்த லாபம் பெரிய டெக் கம்பெனிகளுக்கு மட்டும் இல்ல. திருப்பூர்லேருந்து போற நம்ம டெக்ஸ்டைல்ஸ், குஜராத்லேருந்து போற கெமிக்கல்ஸ், நம்ம ஆட்டோமொபைல் உதிரி பாகங்கள், அப்புறம் டைட்டன், கல்யாண் மாதிரி ஜுவல்லரி எக்ஸ்போர்ட்டர்ஸ்னு ஏற்றுமதியை நம்பி இருக்கிற எல்லாருக்குமே இது ஒரு நல்ல விஷயம்தான். இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, நம்ம சுற்றுலாத்துறைக்கு இது ஒரு பெரிய பூஸ்ட் கொடுக்கும். யோசிச்சு பாருங்க, அமெரிக்காலேருந்து வர ஒரு டூரிஸ்டுக்கு இப்போ இந்தியா இன்னும் சீப்பான ஒரு டெஸ்டினேஷனா தெரியும். அவங்க டாலருக்கு இங்க அதிக மதிப்பு கிடைக்கிறதால இங்க வந்து தாராளமா செலவு பண்ணுவாங்க. இதனால நம்ம ஹோட்டல், டூரிசம் இண்டஸ்ட்ரிக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். ஆக இங்க முக்கியமான விஷயமே இந்த பிரிவு தான். யார் டாலர்ல சம்பாதிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர்ஸ். சரி, ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்குல்ல. இப்போ நாம அந்த நாணயத்தோட இன்னொரு பக்கத்தை, அதாவது யாருக்கெல்லாம் இதனால நஷ்டம்னு பார்க்கலாம். சரி, இப்போ கதைக்கு மறுபக்கம் வருவோம். யாருக்கெல்லாம் நஷ்டம்? ரூபாய் பலவீனமாகிறதுனால யாருடைய செலவுகள் எல்லாம் எகிர போகுது, எந்தெந்த துறைகள்லாம் ரொம்பவே கஷ்டப்பட போகுதுன்னு இப்ப பார்க்கலாம். இவங்களுக்கு இது உண்மையிலேயே ஒரு நெருக்கடியான காலகட்டம் தான். இதுல மிக மோசமா பாதிக்கப்படுற ஒரு துறை எதுனா அது நம்ம ஏர்லைன்ஸ் தான். ஏன் தெரியுமா? அவங்களோட 2 பெரிய பெரிய செலவுகள், ஒன்னு விமான எரிபொருள், இன்னொன்னு விமானத்துக்கான லீஸ். இது ரெண்டையுமே அவங்க டாலர்ல தான் பே பண்ணணும். இப்போ இந்த 2 செலவும் ஒரே நேரத்துல ராக்கெட் வேகத்துல ஏறி அவங்களுக்கு பெரிய தலைவலியே கொடுக்குது. அடுத்ததா இம்போர்ட்டை நம்பி இருக்கிற மற்ற துறைகள். ஆயில் கம்பெனிங்க கச்சா எண்ணெயை டாலர்ல தான் வாங்குறாங்க. அதனால பெட்ரோல், டீசல் விலை ஏறும். நாம தினமும் பயன்படுத்துற சோப்பு, ஷாம்பூ தயாரிக்கிற எஃப்எம்சிஜி கம்பெனிங்களுக்கு பாமாயில் மாதிரி மூலப்பொருட்களோட விலை அதிகமாகும். கார் தயாரிக்கிற கம்பெனிங்களுக்கு செமிகண்டக்டர் சிப், பேட்டரின்னு வெளிநாட்டு உதிரி பாகங்களோட விலை அதிகரிக்கும். நம்ம டெலிகாம் துறையில 5G கொண்டு வர்றதுக்கு தேவையான கருவிகள் எல்லாமே இம்போர்ட் செய்யப்படுது. சோ அதோட செலவு இப்போ அதிகமா ஆகும். அதே மாதிரி நம்ம வீட்ல வாங்குற டிவி, ஏசி, மொபைல் போனுன்னு பெரும்பாலான எலக்ட்ரானிக் பொருட்களோட பாகங்கள் வெளிநாட்டிலிருந்து வர்றதால கூடிய சீக்கிரம் அதோட விலையும் உயர வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் சரி, ஆனா இதனால உங்களுக்கு, அதாவது ஒரு தனிநபருக்கு என்ன பாதிப்புன்னு யோசிக்கிறீங்களா? நீங்க வெளிநாட்டுக்கு ஒரு ட்ரிப்போவை பிளான் பண்ணியிருந்தா, இல்ல உங்க பிள்ளைங்களை ஃபாரின்ல படிக்க வைக்க நினைச்சிருந்தா, இப்போ உங்க செலவு அதிகமாகும். ஏன்னா ஃப்ளைட் டிக்கெட், காலேஜ் ஃபீஸ், ஹோட்டல் செலவுன்னு எல்லாமே இப்போ கணிசமா உயர்ந்திருக்கும். இது உங்க பட்ஜெட்டை நேரடியா பாதிக்கும். இதுவரைக்கும் நாம தனித்தனி துறைகளை பத்தி பார்த்தோம். இப்போ கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி ஒரு நாடா, ஒரு பெரிய பொருளாதாரமா இந்த ரூபாய் வீழ்ச்சி இந்தியாவை எப்படி பாதிக்குதுன்னு பார்க்கலாம். இப்ப இந்த டேபிளை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும் இது எவ்வளோ சிக்கலான விஷயம்னு. ஒரு பக்கம் பாருங்க, நம்ம எக்ஸ்போர்ட் சூப்பரா பூஸ்ட் ஆகுது, வெளிநாட்டுல இருந்து வர்ற பணமும் அதிகமாகுது. இதெல்லாம் பிளஸ் பாயிண்ட்ஸ். ஆனா இன்னொரு பக்கம் இம்போர்ட் பண்ற பொருள் விலை ஏறதால இங்க இன்ஃப்ளேஷன், அதாவது பணவீக்கம் அதிகமாகுது. அரசாங்கத்தோட நிதி பற்றாக்குறை அதிகமாகுது. இதுக்கு மேல ஆர்பிஐ ஏதாவது பண்ணுங்கன்னு பிரஷர் வேற வருது. சொல்லப்போனா இது ஒரு கத்தி மேல நடக்கிற மாதிரி ஒரு நிலைமை தான்.
சரி, இவ்ளோ நேரம் நம்ம பார்த்த விஷயங்களை டக்குன்னு ஒரு தடவை சுருக்கமா பார்த்துடலாம். குடைசி, யார் ஜெயிக்கிறா, யார் தோற்கிறா? சுருக்கமா சொன்னா இது நம்ம ஐடி, ஃபார்மா, டெக்ஸ்டைல்ஸ் மாதிரி ஏற்றுமதி பண்றவங்க, இந்திய சுற்றுலாத்துறை, அப்புறம் வெளிநாட்டுல இருந்து பணம் வாங்குறவங்களுக்குலாம் ஒரு நல்ல செய்தி. ஆனா அதே சமயம் ஆயில் கம்பெனிங்க, ஏர்லைன்ஸ், ஆட்டோமொபைல், டெலிகாம், எலக்ட்ரானிக்ஸ்னு இம்போர்ட்டை நம்பி இருக்கிற கம்பெனிகளுக்கு இது ரொம்பவே சவாலான ஒரு காலகட்டம். ஒரு பலவீனமான நாணயம் இப்படி பொருளாதாரத்துல ஒரு தெளிவான கோட்டை போடுது. இந்தியாவை போன்ற வேகமா வளர்ந்து வர்ற ஒரு பொருளாதாரத்திற்கு இது தற்செயலா ஏற்படுற ஒரு பிரச்சனையா, இல்ல இதுவே நம்ம வளர்ச்சி பாதையோட ஒரு தவிர்க்க முடியாத அம்சமா? இது நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி.